ஸோ நெக்ஸ்ட் ஃபார்மேட்டா சொல்லக்கூடியது வந்து ஒன் டே. ஒன் டேல ஒரு கிளட்ச் பிளேயர், அதாவது ஒரு கிளட்ச் பிளேயர் அப்படின்னு சொன்னோம்னா அது விராட் தான். ஒரு ஒன் டே கிரிக்கெட்டை, ஒன் டே சீரீஸை வந்து எப்படி ஆடணும், ஒரு பேட்ஸ்மேன், ஒரு ப்ராப்பர் பேட்ஸ்மேன் எப்படி ஆடணுங்கிறத லெசன் வந்து ஒவ்வொரு விராட் கோலியோட ஹண்ட்ரட்ஸ்லையும், ஒவ்வொரு விராட் கோலியோட ஃபிஃப்டிஸ்லையும் நம்ம பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டா நடந்த இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா சீரியஸ்லேயே நான் சொல்றேன். ஸோ ஒரு கிரைண்டிங் த பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பால் அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போறது, ரன் எடுக்கிறத ஆப்பனுக்கே தெரியாம ரன் எடுத்துப்பாரு விராட் கோலி. ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கடைசியா எக்ஸல் பண்ணுவார், கடைசியா ஆக்சிலேட் பண்ணுவார். அதுதான் விராட் கோலியோட கேம். பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு 50 ஓவர்ஸ், ஈவன் ஒன் டே இன்டர்நேஷனல் 2023 வேர்ல்டு கப்ல எப்படி ரோஹித் சர்மா வந்து அவரோட ஒர்க் பத்தி சொல்லுவாரு, என்னோட ஒர்க் வந்து இனிஷியலா வந்து நான் சொல்ற மாதிரி நான் நிறைய ரன் கொண்டு போய் வைக்கணும், இதுதான் என்னோட எய்ம் அப்படின்னு சொன்ன மாதிரி விராட் கோலிக்கு ஒரு ஜாப் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா ஃபுல் 50 ஓவர்ஸ் நீ சேவ் பண்ணு. இது விராட் கோலியே சொல்வார் ஒரு 100 ஆடி சொல்றேன், என்னோட ஒர்க்கு என்ன என்கிட்ட சொன்னது 50 ஓவர் ஃபுல்லா ஆடணும், மத்த எதை பத்தி நீ ஒரி பண்ணாத. ஸோ அதுதான் வந்து இந்தியன் டீம் பண்ணாங்க. விராட் கோலி ஒரு எண்ணில் வந்து 50 ஓவருக்கு விளையாடுவாரு, அவர் கூட ஆடுற மற்ற பிளேயர்ஸ் வந்து எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க அவருக்கு. இவருமே அவரோட 100, அவரோட நாக், அவரோட ரன் ஸ்டீல் பண்றது எல்லாமே பண்ணி கொடுத்துருப்பாரு. ஒரு ப்ராப்பரான ஒன் டவுன் பேட்ஸ்மேன் இன் ஒன் டே இன்டர்நேஷனல் இஸ்